தென்னிந்தியாவில் முதன்முறையாக 100 கோடி வசூல் சாதனை படைத்த கதாநாயகியை மையமாக கொண்ட படம் இது. 7 நாட்களில் இந்த சாதனையை செய்துள்ளது. பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படங்கள் தென்னிந்தியாவில் மிக குறைவு. அப்படி வந்தாலும் வெற்றி பெறும் படங்கள் எண்ணிக்கையும் மிக குறைவு. எனவே இந்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்றால் அது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. அந்த வரிசையில் லேட்டஸ்டாக வந்துள்ள படம் தான் லோகா சாப்டர் 1 சந்திரா. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளியான முதல் நாளிலிருந்தே நல்ல வரவேற்பை பெற்றது. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் சாதனை படைத்து வருகிறது. துல்கர் சர்மா நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது. டோமினிக் அருண் டைரக்ட் செய்துள்ளார். மலையாளத்தை தவிர லோதா படம் தமிழ், தெலுங்கு என டப் செய்து நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நல்ல வசூலும் பெற்று வருகிறது. ஹிந்தியிலும் டப் செய்து திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. வட இந்திய ரசிகர்களை சென்றடைந்தால் இது 400 முதல் 500 கோடி வசூல் அதிகமாக வாய்ப்புள்ளது. தென்னிந்தியாவில் முதன்முறையாக ஒரு நாயகியை மையமாக நடிக்கும் ஒரு படம் 100 கோடி வசூல் சாதனை படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் வசூலில் 100 கோடி ரூபாய் என்ற சாதனையை படைத்துள்ளது லோதா திரைப்படம். மலையாளத்தில் இந்த சாதனையை படைக்கும் 12வது திரைப்படம் இது. அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக இந்த சாதனையை படைத்த 3வது மலையாள படம் இது. ஒரு வாரத்தில் லோகா சாப்டர் 1 சந்திரா 100 கோடி வசூல் சாதனை படைத்துள்ளது. இந்த பட்டியலில் முதல் 2 இடங்களில் மோகன்லால் படங்கள் உள்ளன. முதல் இடத்தில் எம்புரான் 2 நாட்களிலும், 2வது இடத்தில் தொடரும் 6 நாட்களிலும், 9 நாட்களில் பிருத்திவிராஜ் படமான ஆடு ஜீவிதம் படத்தை பின்னுக்கு தள்ளி லோகா சாப்டர் 1 சந்திரா 3வது இடத்தை பிடித்துள்ளது. இப்படத்தில் நடித்த நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தை இப்படம் கொடுக்கும் என்றால் அது மிகையாகாது.